ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய தயவினால், ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் இத்தனை நாள் வரையிலையும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி வந்தார். அவருடைய மகிமையை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்து அதற்கு நேராக ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தி கர்த்தர் கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒன்று போதுமானது. வேற எதுவுமே இல்லைன்னாலும் அவருடைய வார்த்தை மட்டும் இருக்குமானால் சகல காரியத்தையும் அவருடைய வார்த்தை துவங்கும், அவருடைய வார்த்தை வளர்த்தும், அவருடைய வார்த்தை சகலவற்றையும் உருவாக்கும். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் வெறுமையா இருந்துச்சு, இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே, அவருடைய வார்த்தை வர வர என்னென்ன காரியத்தை எல்லாம் அவருடைய வார்த்தை சொல்லிருச்சோ அது எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா உருவானது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு அடைக்கலம் உண்டு. அவருடைய வார்த்தையை மானிட்டர் ஆஃப் பண்ணிருக்கல, ஆமீன். அவருடைய வார்த்தையை நம்புறவர்கள் கண்டிப்பாக ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு அவர்கள் போவதே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதனால இந்த வார்த்தையை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அது அப்படியே நடக்கும். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் எப்பொழுதுமே வார்த்தையின் பேரிலே பற்றுதலாக இருக்கிறவர். அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையின் பேரில் அவங்களுக்கு இருக்கிற பற்றுதலை பாருங்களேன். வேதத்தில் ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ரொம்ப அந்த அரசாட்சிக்காக ரொம்ப பயந்து போன ஒரு மனுஷன் யார் அப்படின்னு கேட்டால் இந்த ஜோஷுவா. ஆனால் இந்த ஜோஷுவா ஆண்டவர் தைரியப்படுத்துறாரு. எப்படி தைரியப்படுத்துறாருன்னா, பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை வந்ததற்கு பிறகு ஒரு ஒரு மிகப்பெரிய தைரியம் அவனுக்குள்ள வருது பாருங்களேன். அவன் செய்ய போகிற வேலை ரொம்ப பெருசு தான், சாதாரணமானதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த மோசையினுடைய காலத்தில் ஆண்டவர் மோசையின் மூலமாக செய்தது ரொம்ப பெரியது. என்னுடைய பாசாவின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்றது மாதிரி, இந்த ஓகு மாதிரி பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் நிறைய பேர் எங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த மோசையினுடைய காலத்திலே அழிக்கப்பட்டார்கள். பார்வோன் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிகஸ்ட் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி, ஒரு தலைவன் அப்படின்னு. இந்த பார்வோன் அப்படின்றதே நம்ம ரொம்ப பெருசாக தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த பார்வோனை கர்த்தர் மோசே என்கிற இந்த மனுஷன் மூலமா ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாம ஆக்குனார் பாருங்களேன். 400 வருஷம் யாராலும் எதிர்க்க முடியாத ஒரு மனுஷனை மோசே என்கிற மனுஷன் மூலமாய் ஆண்டவர் சந்திக்க வச்சு அவ்வளவுதான் துரத்தி விடுற அளவிற்கு அவங்கள கொண்டு நிறுத்தினார். அதனால மோசையின் மூலமாய் ஆண்டவர் ரொம்ப பெருசா செஞ்சார். ஆனா ஜோஷுவாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை திடப்படுத்தின உடனே அழகா ஒரு முடிவு எடுத்துட்டான். இல்லை, அவருடைய வார்த்தை வந்துருச்சு, இனி என்னை நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையின் பேரில் நம்ம இன்னும் பற்றுதலாகி இருந்துட்டே இருக்க வேண்டும். ஸோ சூழ்நிலை அதற்கு சாதகமே இல்லைன்னா கூட அவருடைய வார்த்தையை நம்பினால் போதும். மனிதர்கள் விரோதமாய் நின்றால் கூட அவருடைய வார்த்தையை நம்பினால் போதும். அதனால இந்த வார்த்தையை அணைத்து கொண்டு இது எனக்கு நடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு நம்ம சொல்லும் போது ஆண்டவர் அந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நம்ம ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். அப்படின்னா மோசையோட ஆண்டவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, மோசையினுடைய வாயோட ஆண்டவர் இருந்தாராம். எதோட இருந்தாரு? மோசையினுடைய வாயோட இருந்தார். இரண்டாவதாக நம்பர் 2 இரண்டாவதாக சொல்கிறது, ஆண்டவர் மோசையினுடைய விரல்களோடு ஆண்டவர் இருந்தாராம். எப்படி இருந்தாராமா?
ஆண்டவர் விரல்களோடு. மூன்றாவதாக மோசையினுடைய வழிகளோடு ஆண்டவர் இருந்தார். அப்போ நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்கிற வாக்குத்தத்தம் ஆண்டவர் நம்முடைய வாயோடு இருப்பார். ஆண்டவர் நம்முடைய வழிகளோடு இருப்பார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்முடைய விரல்களோடு, நம்முடைய கையின் கிரியைகளோடு இருப்பார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, இந்த தலைமைத்துவத்திலே இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியமானது ஒன்று என்னன்னா, கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடைய வாயோடே இருப்பேன். எப்படியாமா? சத்தமா சொல்லுங்க. மரணமும் ஜீவனும் எங்கிருந்து வருதாமா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலிருந்து வருகிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய உயர்வுக்கும் அவருடைய தலைமைத்துவத்திற்கும் எதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாயினுடைய வார்த்தையோட ரொம்ப சம்பந்தம் இருக்குது. ரொம்ப சம்பந்தம் இருக்குது. ரொம்ப பேச்சை ஆண்டவருடைய பிள்ளைகள் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னா, பேச்சை நீங்கள் ரொம்ப குறைக்கணும். மனுஷங்களோட பேசுகிறத ரொம்ப குறைக்கணும். நீங்கள் மனுஷங்களோட பேசுகிறத நீங்கள் குறைக்கல அப்படின்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய ரகசியங்களை நீங்கள் வெளியே விடுவீங்க. நிறைய பிரச்சனைகள் உங்கள் மூலமாய் வரும். நீங்கள் பேசாமல் மட்டும் இருந்து பாருங்க, இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிறதுலையே எப்படியும் ஒரு 50% பிரச்சனையை நீங்கள் சமாளிச்சுக்கலாம். நீங்கள் பிசாசு ரொம்ப நம்மளை பலவீனப்படுத்துறது என்ன அப்படின்னு சொன்னால், வார்த்தையை புடுங்கிறதுக்கு தான் முயற்சி எடுப்பான். பேசு, வாயை திறந்து பேசு. பாருங்க, நிறைய பேர் சண்டை போட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம பேசாமல் இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் சண்டை போட்டால் பேசு பேசு, ஏன் நீ அமைதியாக இருக்கிற, பேசு பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பேசி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடுத்து இப்படி நீ பேசுவேன்னு நினைக்கவே இல்லை, என்னை நீ பேசி காயப்படுத்திட்ட, என்னை நீ பேசி கஷ்டப்படுத்திட்ட. ஆனால் பேச வச்சது யாரு? பேசுறது வரைக்கும் சண்டை போட்டது யாரு? அவங்க தான். ஆனால் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனே மாறிடுவாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், மோசையினுடைய வாயோடைய ஆண்டவர் இருந்தார். அப்போ ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாயோடே இருங்க ஆண்டவரே, வாயோடே இருங்க ஆண்டவரே. நீங்கள் பேச்சை குறைக்கல அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த 100 நாட்கள் ஆண்டவர் உங்களை கொண்டு போகிற அந்த லெவலில் கர்த்தர் உங்களை கொண்டு போகவே முடியாது, கொண்டு போகவே முடியாது. அதுவும் இப்போல்லாம் ஒரு ஃபோனை கையில் கொடுத்துட்டாங்களா, அவ்வளோதான். அந்த ஃபோனை கையில் கொடுத்து நீங்கள் ஹால் கிறிஸ்டியை தயவு செய்து நீங்கள் நிறைய பேர் அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோனில் பேசுகிறீங்க, எவ்வளோ நேரம் மனுஷனிடத்தில் பேசுகிறீங்க அப்படின்னு கேளுங்க. நீங்கள் பேச்சு ரொம்ப குறைவாய் பேசுகிற ஆளாக இருந்தால், நீங்கள் தலைமைத்துவத்திற்கு சரியான ஒரு நபராய் ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதாய் அர்த்தம். ஸோ இந்த நாளில் எல்லாரும் ஒப்பு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, நான் அது யாராக வேணாலும் இருக்கலாம், அது அம்மாட்ட தானே நான் பேசுகிறேன், நான் எங்கள் அப்பாட்ட தானே பேசுகிறேன், நான் எங்கள் அண்ணன் தம்பிகிட்ட தானே பேசுகிறேன் அப்படின்றது மாதிரி நம்ம நிறைய நேரத்தில் நிரூபிச்சிடலாம். இல்லை, அம்மாட்ட பேசுகிறதுக்கும் ஒரு டைம் இருக்குது, அப்பாட்ட பேசுகிறதுக்கும் டைம் இருக்குது, நம்முடைய அண்ணன் தம்பிகிட்ட பேசுகிறதுக்கும் ஒரு வரைமுறை இருக்குது. அப்படின்னா ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு ஒரு வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நடக்கிறது எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் சிஸ்டர்ஸ் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிற மனைவியினிடத்தில் பேசுகிறவர்களாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனைவியின் இடத்துல பேசுகிறீங்க, இந்த மனைவியின் இடத்துல பேசும்போது அந்த மனைவியின் இடத்துல என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அக்கா இது யாருக்குமே தெரியாதுக்கா, நீங்கள் யாருக்குமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக அந்த அக்கா வேற யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 90% கணவன் மனைவி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கணவன் மனைவி மோஸ்ட்லி எதையுமே மறைக்க மாட்டாங்க. அதுவும் இந்த கணவனார் சில விஷயத்த கூட, சரி இவள்கிட்ட சொல்ல வேண்டாம், இவள்கிட்ட சொல்ல ஓட்டவை எங்கேயாவது கொண்டு உளறி வச்சிருவா அப்படின்னு நினச்சி சில நேரத்தில் கணவனார் சொல்லாமல் விட்டாலும், மனைவி சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அதுவும் இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த சண்டை வரும்போது இவங்களை சமரசம் பண்ற ஒரு மிகப்பெரிய டூல் என்ன தெரியுமா? இன்னொருத்தர் பேசுனதை பேசுறது.
இந்த இந்த சண்டை வந்துச்சு அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரிக்கே வச்சிருப்பாங்க. சண்டை வந்துச்சுன்னு வைங்களேன், மூணாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்ததை அப்படியே நீங்க எடுத்து விடுங்க பாருங்களேன், இவங்க சண்டை சரியாயிடும். அவ்வளோதான், அவங்க 2 பேரும் அதை குறித்து பேசிட்டு இருப்பாங்க. அதனால சில மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னுவாங்க. ஆனால் அது கணவன் மூலமாக போய் கணவன் மூலமாக வெளியே போகும், அவங்க மூலமாக வெளியே போகாது. அதே போல மனைவி மூலமாய் வெளியே போகும். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் மோசையினுடைய வாயோடே இருந்தார். கர்த்தர் மோசையினுடைய வாயோடே இருந்தார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணணும்னா, ஒரு தலைவனாய் மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் நீங்க இன்றைக்கு முயற்சி எடுங்க. ஆண்டவரே, நீர் என்னுடைய வாயோடே இருக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆமை? மோசையோடு இருந்தது போல ஆண்டவர் என்னோடு இருக்கணும்னு விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? நான் என்ன பேசணும்னு கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர், என்னை வழி நடத்துகிற ஆவியானவர், ஆண்டவரை நான் என்னுடைய வாயிலிருந்து பேசுகிறதை நிலைப்படுத்துகிற ஒரு ஆவியானவர். அப்படியே கையை உயர்த்தி ஒரு ஜெபத்தை சொல்லலாமா? ஆண்டவரே, மோசையினுடைய வாயோடே நீர் இருந்தது போல சொல்லுங்க, என்னுடைய வாயோடே நீ இருந்து என்ன பேசணும்னு நீர் எனக்கு கற்று தருவீராக. சொல்லுங்க. இனி இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு, இந்த 100 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை கர்த்தர் தரணும், எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை ஆண்டவர் தரணும். என் வாயிலிருந்து இனி தேவையில்லாத எந்த காரியத்தையும் நான் பேசாதபடிக்கு இயேசப்பா என்னுடைய வாயின் வார்த்தைகளிலே கவனமாய் இருக்கும்படி நீர் எனக்கு உதவி செய்வீராகப்பா. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையை நாம் பேசும்போதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்க கண்ணுக்கு முன்னாடியே ரொம்ப சாதிச்ச ஒரு 10 தலைவனை, ஒரு 10 தலைவி உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு 10 பேரை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க பார்க்கலாம். அந்த 10 பேருக்கும் கண்டிப்பா ஒரு கேரக்டர் இருக்கும். என்ன கேரக்டர் இருக்கும்னா, அவங்க ரொம்ப பேசாதவங்கள தான் இருப்பாங்க. உங்க மனசுக்குள்ள யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஆட்களை நினைச்சு பாருங்க. கண்டிப்பா அவங்க யாரோடையுமே தேவையில்லாதத அதிகமா எல்லாம் பேசுகிறவர்களா இருக்கவே மாட்டாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு அதிகமாய் நீங்க பேசுகிறவங்க நீங்க வளரவே முடியாது. உங்களுடைய குவாலிட்டியே எதுல இருக்கு அப்படின்னா, நீங்க அமைதியா இருக்கிறதுல தான் உங்க குவாலிட்டியே இருக்குது. ஆமென். அதான் தேவனுடைய மனுஷன் சொல்றாருல, நான் நலமானதையும் பேசாமல் என்ன இருந்தேன், அமர்ந்திருந்தேன். நான் நல்லதை கூட பேசவே இல்லை. என்னுடைய வாய்க்கு ஆண்டவரை காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த தீர்மானத்தை நீங்க எடுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, ஆண்டவர் மோசையினுடைய விரல்களோடு இருந்தாராமா. ரெண்டாவது ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணோம். நான் விசுவாசிக்கிறேன், மோசையோடு இருந்த ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் கர்த்தர் இருப்பாராக. இதற்கு பிறகு, இந்த ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவர் உங்கள் வாயோடே இருந்து நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன என்கிறதை கர்த்தர் உங்களுக்கு படிப்பித்து தருவாராக. இனி இப்படி பேசிட்டோமே என்று நீங்க வருத்தப்படாத அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய கிருபையை தருவாராக. ஆமென். எனக்கு சமீபத்தில் நான் இந்த வீட்டில் இருக்கிற சில நோட்டு புக்குகளெல்லாம் நான் எடுக்கும்போது ஒரு நாள் சரி பழைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்போம். நான் எனக்கு இந்த டைரி எழுதுகிற பழக்கம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நிறைய நோட்ஸ் எழுதுகிற பழக்கம் எனக்கு இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம இந்த பழைய நோட்ஸ் எல்லாம் நிறைய எழுதி இருக்கிறோமே, அதெல்லாம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது, நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது இருந்த ஒரு நோட்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. பைபிள் காலேஜில் எனக்கு பர்சனலாக நான் ஒரு டைரி எழுதியிருக்கிறேன். அப்படின்னா இது எப்போ சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 2000, 2001 அந்த 2002, 2003 அந்த மாதிரி நேரத்தில். அப்போது அந்த நோட்டில் நிறைய விஷயம் எழுதி ஒரு இடத்துல என்ன எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீ யாரோடையும் ரொம்ப பேசக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்கிறாரு.
நீ ரொம்ப எல்லாரோடையும் பேசிட்டே திரிகிற, நீ நல்ல ஊழியக்காரனா மாறணும்னா முதல்ல உன் வாயை கட்டுப்படுத்து, நீ பேசுறத நிப்பாட்டு அப்படின்னு எழுதிட்டு பிராக்கெட்டில் முக்கியமா இவரோட பேசுறத நீ நிறுத்துன்னு என் கூட பைபிள் காலேஜ் படித்த ஒரு ஸ்டூடெண்டுடைய பேரை நான் எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எத்தனை இயருக்கு முன்னாடி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அன்னைக்கே ஆண்டவர் என்னிடத்துல என்ன குவாலிட்டியா ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய பேச்சை நீ என்ன பண்ணணும், குறைக்கணும்ன்ற அந்த குவாலிட்டியை கர்த்தர் 25 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்கிட்ட எதிர்பார்த்திருக்கிறார். இன்றையிலிருந்து 25 இயர்ஸ் முன்னாடி நடந்திருக்குது. எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை தாமதிச்சுன்னா அடுத்த 25 இயர்ஸ் கர்த்தர் உங்களுக்கு தந்தாருன்னா நீங்க எவ்வளவு எட்டாத உயரத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியாது. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சு, ஒரு பெரிய நோக்கத்தை வச்சு தான் உங்களை கர்த்தர் நகர்த்திட்டு போறாரு. உங்களுடைய பேச்சை நீங்க குறைக்க குறைக்க கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார். ஆமென். சோ நம்பர் 2, ஆண்டவர் மோசையினுடைய விரல்களோடு ஆண்டவர் இருந்தார். அப்போ விரல்களோடு இருந்தார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, கையின் கிரியைகள் அப்படின்னு சொல்றது அர்த்தம். கிரியை செய்கிறது, வேலை செய்கிறது, நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறது. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. கிரியைகளோடு ஆண்டவர் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் விசுவாசிக்கிறேன், நீங்க செய்கிற எல்லா, கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்க கை செய்கிற எல்லாம் நல்லா வருவதற்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஆமென். சாதாரணமான கோல் தான், சாதாரணமான கோல். ஆனா மோசையினுடைய கையில வரும்போது அது சாதாரணமான கோல் அல்ல, அது அற்புதத்தின் கோல். மோசையினுடைய கையிலிருந்து அந்த கோலை கீழே போடும்போது அந்த கோல் சர்ப்பமா மாறுது. உடனே அதுக்கு பிறகு அங்க இருக்கிற மந்திரவாதிகளுடைய எல்லா கோல்களையும் முழுங்கி போயிருச்சு. அகைன் அந்த கோலை கையில எடுக்கும்போது அது சாதாரணமான கோலா மாறுது. அந்த கோலை பாத்தீங்கன்னா செங்கடலுக்கு நடுவாக நீட்டுறாரு, செங்கடல் 2ஆக பிளக்குது. அதை கண்மலையில அடிக்கிறாரு, தண்ணீர் புறப்பட்டு வருது. அந்த கோலை நதியில வைக்கிறாரு, அது ரத்தமா மாறுது. அப்போ நான் என்ன நம்புறேன்னா, உங்க கையில ஆண்டவர் சாதாரணமான கோலை கொடுத்தாலும் அந்த கோல் அற்புதமான ஒரு கோலா மாறணும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர், அதுதான் மோசையோடு இருந்தது போல உங்களோடும் கூட இருப்பார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதுக்கு முன்னாடி உங்க கையில கொடுத்திருக்கிறது நஷ்டப்பட்டு இருக்கலாம், உங்க கையில கொடுத்திருக்கிறது சாதாரணமா இருக்கலாம். ஆனா இனி ஆண்டவர் உங்க கையில கொடுக்கிற வேலை, இனி ஆண்டவர் உங்க கையில கொடுக்கிற பிள்ளை, ஆண்டவர் இனி உங்க கையில கொடுத்திருக்கிற இந்த குடும்பத்தை கர்த்தர் வெற்றியா நடத்துவதற்கு எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி, ஏசப்பா மோசையினுடைய விரல்களோடு இருந்தது போல என்னோடும் கூட, சொல்லுங்க முழு பலத்தோடு, என்னோடு கூட நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், என்னோடு கூட நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுவோமா? என்ன ஜெபம் பண்ண போறோம்னா, மோசையினுடைய விரல்களோடு ஆண்டவர் இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் என்ன பண்ணுவேன்னா, உன் கிரியையோடு கர்த்தர் இருப்பார். நீங்க என்ன செஞ்சாலும் ஆண்டவர் அதுல கிருபையாய் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். கையை அப்படியே மேலே உயர்த்தி, இது யோசேப்பனுடைய தலையின் மேல் இருந்த அபிஷேகம், இது பரிசுத்தவான்களுடைய கையில இருந்த அபிஷேகம், இது தாவீதின் மேல் இருந்த ஒரு மிகப்பெரிய அபிஷேகம். சத்தமா அப்பாட்ட, ஆண்டவரே என் கையின் கிரியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சொல்லுங்க முழு பலத்தோடு. அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்க ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யட்டும். நீங்க ஜெபிக்க அந்த காரியத்தை, என் கையை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. மோசையினுடைய விரல்களோடு இருந்தது போல என்னோடும் கூட நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
ஹalleluya. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். கைகளை மேல ஹalleluya. ஆனந்தமே ஹalleluya. ஆனந்தம் பாடும் ஹalleluya. ஆனந்தமே ஹalleluya. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கைகளை மேல ஹalleluya. ஆனந்தமே ஹalleluya. ஆனந்தமே ஹalleluya. ஆனந்தமே ஹalleluya. ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். பாடும் எனது கைகள மேல தட்டி ஹalleluya. ஆனந்தமே ஹalleluya. ஆனந்தமே ஹalleluya. ஆனந்தமே ஹalleluya. ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டே. வழிகளில் எல்லாம் எனக்குண்டே. பாடும் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் கைகள மேல தட்டி ஹalleluya. ஹalleluya. ஆனந்தமே ஹalleluya. ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. பாடும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்கு. கைகள மேல தட்டி ஹalleluya. ஹalleluya. ஆனந்தமே ஹalleluya. ஆனந்தமே ஹalleluya. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பாடும் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஆமென். மோசேயினுடைய விரல்களோடு ஆண்டவர் இருந்தார். எதோடு ஆண்டவர் இருந்தாராமா? விரல்களோடு. விரல்களோடு அப்படின்னு சொன்னா அவன் எதை செய்தானோ அவனுடைய கையிலே சாதாரணமாயிருந்த கோலையும் கர்த்தர் அற்புதத்தின் கோலாய் ஆண்டவர் பயன்படுத்தினார். அந்த கோலை இன்னொருத்தர் கையில் எடுக்கும்போது அந்த கோல் ஒரு பெரிய வெற்றியின் கோலாக அமையாது. அது மோசையினுடைய கையில் அந்த கோல் இருந்துச்சுன்னா அந்த கோல் மோசை என்ன நினைக்கிறாரோ அந்த காரியம் மோசையினுடைய அந்த கோலின் மூலமாக அவர் செய்து முடிச்சிட்டார். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல
நான் உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். அப்போ நம்ம உண்மையா ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுற பிள்ளைன்னா அப்படின்னா நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்முடைய கிரியையில நம்ம செய்கிற காரியத்துல ஒரு வெற்றியை கண்டிப்பா நீங்க அதை பார்த்தே ஆகணும். உங்க கைகள் நன்மையா தான் அமையணும். உங்க கைகளில் நீங்க எதை செஞ்சாலும் அது வாய்க்கணும். நீங்க இதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க கையிட்டு செய்கிறதுல ஒரு பெரிய மகிமையை நீங்க பார்க்காம இருக்கலாம். ஆனா நீங்க இனி இந்த வசனத்தை உங்களுக்குரியதாய் ஆக்கி கொண்டு இதுக்கு முன்னாடி இந்த செட்டப் ஆமென். இதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இதற்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன, ஆண்டவரே என்னுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்புறம் நம்பர் 1, முதலாவதாக மோசையினுடைய வாயோடைய ஆண்டவர் இருந்தார். நம்பர் 2, இரண்டாவதாக மோசையினுடைய விரல்களோடைய ஆண்டவர் இருந்தார். நம்பர் 3, மூன்றாவது மோசையினுடைய வழிகளோடே ஆண்டவர் இருந்தார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சிநேகிதனாய் மாறுவார்கள். அப்போ நம்முடைய வழிகளோட ஆண்டவர் இருக்கணும். நம்முடைய வழிகளோட ஆண்டவர் இருக்கணும். நம்ம நடக்கிற பாதைகள் எல்லாம் எல்லாரும் நடக்கிற பாதையில் நம்ம நடந்துடக்கூடாது. எல்லாரும் செய்கிறத நம்ம செஞ்சிடக்கூடாது. நம்முடைய வழிகள் எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்கு பிரியமானதாய் அமையட்டும், உண்மையானதாய் அமையட்டும். சொல்லுங்க, ஒரு 3 டைம் கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, நான் மோசையோடு கூட இருந்தது போல என்னோடும் கூட நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுங்க, மோசையோடு. ஆமென். மோசையோடு இருந்தது போல என்னோடு நீர் இருப்பீர். நீங்க சொல்ல சொல்ல அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். நான் மோசையோடு இருந்தது போல என்னோடும் நீர் இருக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. மோசையோடு இருந்தது போல நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறதற்கு நல்லவராய் இருக்கிறார்.